ரீசெண்டா மோட்டோல வந்து 10,000 ரூபாய்க்கு செம்ம ஸ்பெக்கோட பாத்தீங்க அப்படின்னா இந்த G35 அப்படின்ற இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெக் மட்டும் நல்லா இருந்தா போதுமா, ரியல் லைஃப்ல டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு இந்த போன் ஒர்த்தா இல்லையா அப்படின்றது. அதனாலேயே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த போனை கிளியரா வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம். நார்மல் ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா புரியாதுன்றனால ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா சாம்சங்ல A14 5G அப்படின்ற இந்த ஒரு மொபைல் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஸ்பெக் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கனால தான் இந்த போன் இருந்தது, இது எடுத்துக்கிட்டேன். இந்த மோட்டோ டிவைஸ் ரிவ்யூ பண்ணும்போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி சாம்சங் டிவைஸ் இடையில வந்தது அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்றதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்க முடியும். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது loudoliteam டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாம்சங் A15 ஆல்ரெடி நிறைய அன்பாக்சிங் வந்து பார்த்திருப்போம். பட் மோட்டோ புது டிவைஸ் அப்படின்றனால இதுக்கான அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்லயே Moto G35 அப்படின்றத பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக் டீடைல்ஸும் டாப்ல என்ன பிரைஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவே கேஸை மொபைலோட போட்டே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல இந்த ஒரு ஸ்பெக் ஷீட் இருக்கு, அதையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், 20 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் அண்ட் டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசன்ட் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு வீகன் லெதர் டைப்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பேக் சைடு டோட்டலா வந்து பிளாஸ்டிக் தான். அண்ட் அதையும் தாண்டி கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் ரெட் கலர் இருக்கு, இதுலயே கிரீன் கலருமே இருக்கு. இந்த மாதிரி வீகன் லெதர் டைப் பிடிக்கல அப்படின்னா நார்மலா உங்களுக்கு பிளாக் கலருமே அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல காம்பாக்டான டிவைஸ் எதிர்பார்க்குறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 185 கிராம் தான் வெயிட் இருக்கு. திக்னஸ் வெறும் 7.79 mm தான். நல்லாவே காம்பாக்டா இருக்கு டிவைஸ். அண்ட் ஐபி ரேட்டிங்குமே பார்த்தீங்கன்னா 52 கொடுத்துருக்கனால தெரியாம தண்ணி பட்டுருது அப்படின்ற பட்சத்தில் தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்க. டைரக்டா தண்ணிக்குள்ளேலாம் வந்து போட்டுறாதீங்க. அண்ட் அதே சமயம் இது அப்படியே நம்ம சாம்சங்கோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னும் போது இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அந்த வீகல் அந்த டைப்லாம் வந்து கிடையாது. நார்மல் இந்த மாதிரி பிளைனில் தான் டிசைன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே சமயம் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 201 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ்மே 9.1 mm இருக்குது. கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது டிவைஸ் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது பிளாக் கலர் இருக்குது. இது இல்லாமல் ரெட் கிரீன்ற கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டிசைன் வைஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்தனால மோட்டோ கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் காம்பாக்ட் டிவைஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு செம்ம சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 1 TB வரைக்குமே SD கார்டு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி 12 5G பேண்ட் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நம்ம சாம்சங்கில் பார்த்தோம்னா ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்ட்ரா SD கார்டும் போட முடியும். 2 டியூவல் சிம்மே போடலாம். 1 TB வரைக்குமே SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 11 5G பேண்ட் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ட்ரிபிள் ஸ்லாட் இருக்கிறது வந்து சாம்சங் ஹைலைட் தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது எண்டில் நான் என்னன்றதை சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாட்டமில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சாம்சங்கில் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ஓகேவா தான் இருக்குது. பட் மோட்டோவில் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க வித் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட இருக்குது. ஸோ இதனால் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மோட்டோ மச் பெட்டராகவே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரெண்டுலேயுமே நீங்கள் ஃபேஸ் அண்ட் லாக்மே யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது 10,000 ரூபாய் செக்மெண்ட்னாலே HD பிளஸ் டிஸ்பிளேன்னு தான் நினைப்போம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.72 இன்ச் ஃபுல் HD இருக்கக்கூடிய LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செட் பண்ணீங்க அப்படின்னா 60, 90, 120 Hz சேஞ்ச் ஆகிற மாதிரியுமே இருக்கு. இதில் HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்கனால யூடியூப்லாம் நீங்கள் HDR வீடியோஸ் கூட வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் Gorilla Glass 3 சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது HBM 1000 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சாம்சங்கும் பார்த்துடலாம். சாம்சங்குமே பார்த்தீங்க அப்படின்னா 6.6 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே தான் இதுலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 90 Hz வந்து மேக்ஸிமம் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செட் பண்ணால் 60 இல்லாட்டி 90 Hz வரும். இதில் HDR10+ சப்போர்ட்டில் எதுவும் கிடையாது. சாம்சங்கில் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 480 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணல. அண்ட் அதே மாதிரி மோட்டோவில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வாட்டர் ட்ராப் பழைய மாடலில் தான் இன்னுமே இருக்குது. ரெண்டுத்தோட டிஸ்பிளே குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயம் மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸ் வந்து பெட்டராக இருக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே சாம்சங்கோட கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளேவாக தான் எனக்கு தோணுது. இடத்துல கனெக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது மோட்டோவில் இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ப்ளூடூத் 5.0 தான் கொடுத்துருக்காங்க. பட் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. பட் மோட்டோவில் FM ரேடியோ சப்போர்ட்டோட கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா செம காம்படிஷனாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆனது. அதில் மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ்
டீடைல்ஸ்லாம் காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். இமேஜஸ்லாம் நல்லாவே ஷார்ப்பாக இருக்குது. என்ன கொஞ்சம் கலர்ஸை வந்து அப்படி பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது. அண்ட் சாம்சங்கில் 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பார்க்கலாம், பியூட்டி மோட்லாம் நல்லாவே பெட்டராக வேலை செய்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராவில் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டி 30 எஃபிஎஸ்ல எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான் இந்த ப்ரைஸ்க்கு. அண்ட் கேமரா செட்டப் வந்தோம் அப்படின்னா சாம்சங்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா அபர்ச்சர் வேல்யூ 1.8 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான அவுட்புட்டே தான் வந்து கொடுத்துருந்தது. இதை தவிர இருக்கக்கூடிய 2 கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது பெரிய லெவலில் நமக்கு யூஸ் இருக்க போகிறதில்ல. அண்ட் அதே சமயம் நமக்கு மோட்டோக்கு வந்தோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல் அபர்ச்சர் வேல்யூ 1.8 வந்துட்டு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ சாம்பிள்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதும் தெரியும், டீட்டெயிலிங்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷனும் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட கேமரா அவுட்புட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் ரெண்டாவது கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த செக்மெண்ட்டில் வராது, இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக வைட் ஆங்கிள் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு, குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கேமரா சூட்டபிளாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு சாம்சங்கில் மிஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேக் சைடில் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங்கில் 1080p 30 fps தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. பட் நானே எதிர்பார்க்காதது 10,000 செக்மெண்ட்டில் 4K 30 fps எடுக்கிற மாதிரி வந்துட்டு மோட்டோல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். ஓவராலா கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது செல்ஃபி எனக்கு தெரிஞ்சு சாம்சங் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பேக் சைட் கேமரா செட்டப் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தாலும் கூட மோட்டோ சைடு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் 10,000 ரூபாய் கொடுத்தது நல்ல விஷயமா இருக்கு. அதாவது 4K கொடுத்துருக்காங்க அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராலாம் கொடுத்தது நல்ல டெவலப்மெண்டா இருக்கிற ஃபீல் கிடைக்குது. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு வரும்போது ரெண்டுத்துலயுமே 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. சாம்சங்ல பாக்ஸ்ல அடாப்டர் வராது, பட் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட டிவைஸ் இருக்கு. அதுவே மோட்டோல 20 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி லைவாவே நான் வந்து சார்ஜிங் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். ரெண்டு டிவைஸுமே 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 11 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. 50% சார்ஜ் ஆகிறதுக்கு மோட்டோ 48 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. சாம்சங் 56 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. 100% சார்ஜ் ஆகிறதுக்கு மோட்டோ 1 மணி நேரம் 48 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. அதுவே சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் 7 நிமிஷம் கிட்டக்கே டைம் எடுத்துக்கிச்சு. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கேஷுவல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் தாராளமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிளஸ் மோட்டோல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த அடாப்டர் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லயே கிடைச்சிரும். OS அப்படின்னு வரும்போது மோட்டோ ஆண்ட்ராய்டு 14 அவங்களோட அந்த MyUX-ல வந்து ஒர்க் ஆகுது. அதே சமயம் இவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்டா டிசம்பர் மாசம் வரைக்குமே செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ராமிஸா இவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 15க்கான அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட்டோல மொத்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோ செக்யூர் 2.0வும் ஃபேமிலி ஸ்பேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபிளாக்ஷிப் லெவலில் தான் மற்ற ஃபோன்ஸ்ல கொடுப்பாங்க. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் One UI 6.1 ஆண்ட்ராய்டு 14ல இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த ஃபோன் லான்ச் ஆகி கொஞ்சம் நாள் ஆனனால ஆண்ட்ராய்டு 13ல இருந்து இப்போ 14க்கான அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்ன ப்ராமிஸான அப்டேட் 4 சொல்லியிருந்தாங்க, ஆல்ரெடி ஒன்று போயிருச்சு. இன்னும் 3 அப்டேட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 5 வருஷம் கொடுக்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு 4 வருஷம் வந்து கிடைக்கும் இதுல. ஸோ இந்த அப்டேட்டா இருக்கட்டும் கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகன் மட்டும் தான் நல்லா இருக்கும், மீடியாடெக் அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்காதுன்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே பயங்கரமா சண்டை போடுது யார் பெஸ்ட் அப்படின்ட்டு. இடையில பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிசாக் ப்ராசஸர் இந்த 10,000 ரூபாய் கீழே வரக்கூடிய போன்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கே கூட இருந்தது இல்ல. இப்ப நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். பட் இந்த போன்ல யூஸ் பண்ண ப்ராசஸர் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அந்த வகையில பார்க்கும்போது யூனிசாக்கோட T760 அப்படின்ற ப்ராசஸர் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓன் Exynos 1330 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில லைவாவே பெஞ்ச் மார்க் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அன்டு பெஞ்ச் மார்க் வந்துட்டு சாம்சங்ல 4.47 lakhs கிட்ட வந்திருந்தது. பட் அதுவே மோட்டோல 4.6 lakhs வரைக்குமே போயிருந்தது. நல்ல விஷயம் தான். CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் சாம்சங்ல 85%, மோட்டோல வந்து 86% வந்திருந்தது. சாம்சங்ல வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது 98.4% வரைக்கும் வந்திருந்தது. அண்ட் மோட்டோல 96.4 வந்திருந்தது. இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா கீக் பெஞ்ச் ஸ்கோர் கூட பாத்தீங்க அப்படின்னா மோட்டோல நல்லாவே இருந்தது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெஞ்ச் மார்க் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு போனுமே ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் பண்றதை நல்லாவே பார்க்க முடிஞ்சது. அண்ட் ரியல் லைஃப்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு போனுமே நீங்க கேஷுவல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணலாம், எங்கேயும் லேக் எதுவுமே இருக்காது. அதே சமயம் கேம் பிளே எல்லாம் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ கிராபிக்ஸ் கேமா பிளே பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும். ரெண்டுத்துலயுமே பெருசா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியானது எதுவுமே நான் வந்து பார்க்கல. ஸோ யூனிசாக் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதுன்னு ஸ்டார்டிங்ல நினைச்சேன். பெஞ்ச் மார்க்கும் சரி ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணும்போதும் சரி இந்த ப்ராசஸர் டார்கெட்டடா நல்லாவே இருக்கு. ஸோ சிம்ஸ்லாட்டை பத்தி பேசும்போதே சொல்லியிருந்தேன், லாஸ்டா ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி மோட்டோவை பத்தி அதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா
4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,800 பிரைஸ் பண்ணியிருக்காங்க சாம்சங். அதே சமயம் மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 10,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கனால SD கார்டு பெருசாக நீங்கள் போட தேவையில்லை. அதனால வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த 128 வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்ததுக்கு. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் வைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸ்பெக் வைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ ஓவராலாக என்னால் அங்கங்கே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத கிளியராக சொல்லிட்டே தான் வந்திருப்பேன். இந்த இடத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா மோட்டோ ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல் வந்து 10,000 ரூபாய்க்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பக்காவாக கவர் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த ஒரு 10,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ப்ரோ ஸ்டார்டிங்கில் இதான சொன்னீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானே கிளியராக புரியும். டெஸ்ட் பண்ணி சொல்லும் போது தான் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும், வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம லவுடோலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.